ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். உலகத்தையே மாற்றிய ஒரு சின்ன பாதுகாப்பான கண்டுபிடிப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த பின்னு தான். இந்த பின்னை நம்ம நிறைய விதத்தில் சேஃப்டி பின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. அது என்ன ஃபேக்ட்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1849 அமெரிக்காவை சேர்ந்த வால்டர் ஹண்ட் அப்படின்ற ஒரு சாதாரண கண்டுபிடிப்பாளர் தான் இதை உருவாக்கியிருக்காரு. இன்று உலகம் முழுவதும் பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு சேஃப்டி பின் ஒரு பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்டதில்லை, ஒரு பெரிய தொழிலதிபர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதில்லை, ஒரு சாதாரண சிந்திக்க தெரிந்த ஒரு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த காலத்தில் ஆடைகளை பொருத்தமாக மக்கள் நேர்த்தியான ஊசியை பயன்படுத்துறது தயங்கினாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும், அனதர் பக்கம் சேஃப்டி பின் இருக்காது. அதனால் குத்திடுமோ, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸில் குத்திடும், பாதுகாப்பாக இருக்காது. இப்படி பல பிரச்சனைகள் வரும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் இதை ஹண்ட் அவர்கள் ஒரு சின்னது எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா, ஒரு ஊசி முனை பாதுகாப்பாக இப்படி மூடி வைத்தால் எப்படி இருக்கும், இப்படி மூடி வச்சா எப்படி இருக்கும், அது திரும்ப ரீயூஸ் பண்ணுற மாதிரி திரும்ப ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து அந்த கேள்வியில் கண்டுபிடிச்சப்பட்டு தான் ஒரு ஸ்ப்ரிங் வடிவமான மாற்றியமைக்கக்கூடிய அதன் கூர்மையான பகுதிகளில் பாதுகாப்பான பூட்டுக்கள் வைக்கப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற சிந்தனைக்கு கிடைத்த பரிசு தான் இந்த சேஃப்டி பின். இதனால் ஆடைகள், துணிகள், குழந்தைகளோட உடைகள் எதையுமே காயமின்றி பொருத்த முடிந்தது. ஆனால் இதில் ஒரு நிகழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்டர் ஹண்ட் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு பின், அதாவது இந்த சேஃப்டி பின்னை $15 கடன் அடைக்கிறதுக்காக மட்டும்தான் கண்டுபிடிச்சார். சுமார் 3 மணி நேரத்திலே இதை கண்டுபிடிச்சார் தலைவர். 3 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சவர் அதனுடைய ஃபியூச்சருடைய க்ரோர் வேல்யூ தெரியாமல் அதனுடைய பேட்டன்ட் வாங்கி வைப்பாங்க இல்லையா, அந்த பேட்டன்ட் காப்புரிமையும் வாங்கி வைக்காமல் விற்றுட்டார். இன்றைக்கி இந்த காப்புரிமை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு $400 அவர் விற்றுட்டார். ஆனால் இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த சேஃப்டி பின்னோட மதிப்பு க்ரோர். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய சேஃப்டி பின் இதுதான். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் இந்த ஒரு சின்ன சாதனையின் வணிக மதிப்பு பல கோடிகள். ஒரு சின்ன யோசனை, ஒரு பெரிய தாக்கம். ஆனால் அதன் உண்மையான மதிப்பு கண்டுபிடித்திருக்கே தெரியலங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இது இன்றைக்கான சிந்தனை. உங்களுக்கு பிடிச்சதை பகிர்ந்துட்டேன். நீங்களும் மற்றவங்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.